இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் கோயில் தர்மகர்த்தாவா இருந்த திரு சவுந்தரபாண்டியனை முதல்ல விசாரிக்கணும்னு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிட்டேம்மா. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என்ன விளையாட்டு இது? அம்மா, இது ஒரு முக்கியமான சாட்சி. கட்டாயமா அவரை விசாரிச்சு அவர்ல இருந்தா ஆரம்பிக்கணும்னு இருக்கேன். நினைச்ச நேரத்துல நினைச்ச ஆளை விசாரிக்க இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா? இது கோர்ட். இங்க விசாரிக்கணும்னா அதுக்கு சரியான நடைமுறை இருக்கு. அதுக்கு தனியான சம்மன் வாங்கணும். அந்த சம்மனை அந்த நபருக்கு சென்ட் பண்ணணும். அந்த சம்மன்ல சொன்ன தேதிக்கு அந்த நபர் ஆஜராகணும். மிஸ்டர் சண்முகம், உங்களுக்கு கோர்ட் நடைமுறை தெரியாதது இது உங்க தப்பு கிடையாது. சம்பந்தப்பட்டவரு இங்க இல்ல. உடனடியா எப்படி அவரை விசாரிக்க முடியும்? இப்ப போய் அவரை எங்க பிடிக்க முடியும்? அம்மா, என் அப்பா முருகன் கிட்ட கேட்டா உடனே அவரை கூட்டு வந்து நிப்பாட்டிட்டு வருமா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா முருகன் இப்படி நிஜ வாழ்க்கையில மிராக்கிள் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்ல முடியாதப்பா. அத நீங்க புரிஞ்சுக்கோங்க சண்முகம். நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்கன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா நான் கேட்டா கண்டிப்பா என் முருகன் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவான். நீங்க வேணா முருகா அதான் சொன்னோட கொண்டு வந்து நிப்பாட்டிதான் பாருங்க. என்ன ஒரு என்ட்ரி! அவருதே அவருதே அவருதான் அவருதான் நான் சொன்னேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி முன்னாள் தர்மகர்த்தா சவுந்தரபாண்டி. இல்ல சௌந்தரம், இப்போ எதுக்குள்ள உன்னை பத்தி ஜட்ஜி கிட்ட சொல்லுதா? அக்கா, எக்ஸ் பிரசிடென்ட்க்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க அக்கா. நம்மளும் ஒரு வணக்கத்தை போட்டு வைப்போம். ஜட்ஜம்மா வணக்கம். நிஜமாவா நீங்க சொல்ற சவுந்தரபாண்டி இவர்தானா? ஊரானர், நான் தான் சவுந்தரபாண்டி. இந்த வெறும் பயலுக்கு முன்னாடி செந்தூர் கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருந்தவர் அடியேந்தேன். நம்பவே முடியல மிஸ்டர் சண்முகம். உண்மையிலேயே இது மிராக்கிள் தான்.